நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் படத்தோட இன்னைக்கு வந்திருக்கேன். மோட்டிவேஷனையும் தாண்டி இது ஒரு உண்மை கதை. நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில நெறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். தொழில் பண்ணணும்னு நெனைப்போம். இல்ல ஏதாவது வேலைக்கு போகணும்னு நெனைப்போம். பல பேர் படிக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா பெருசா எல்லாருமே சாதிக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க தொடர்ந்து அத பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்தா பாதியிலே விட்டுட்டு போயிருவாங்க. இல்ல கொஞ்ச நாள் பண்ணிட்டு பெருசா எதுவும் லாபம் வரல, சாதிக்க முடியலன்னா அத விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இந்த படத்துல தர்லான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லப்போனா ஆரம்பத்துல சாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா என்ன சாதிக்கணும்ன்ற ஐடியா இல்ல. சுத்தமா இல்ல. அதுவும் அந்த ஐடியா பல வருஷமா வரவே மாட்டேங்குது. கடைசில பாத்தீங்கன்னா, அவங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்குற அளவுக்கு சாதிச்சுடுறாங்க. அப்படி அவங்க சாதிச்சதுக்கு முக்கிய காரணமே, அவங்களுக்கு ஐடியா கிடைச்சதும், அந்த ஐடியா படி தொடர்ந்து அவங்க விடாமுயற்சியோட உழைச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. அதுதான் அவங்கள பத்மஸ்ரீ அவார்டு வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச ஐடியா என்ன? அந்த ஐடியாவ வச்சு எப்படி அவங்க புகழோட உச்சிக்கு போனாங்கன்றத ரொம்ப அருமையா ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கிறது 1960ல. அந்த காலத்திலேயே பூனே சிட்டில உள்ள ஒரு காலேஜ்ல பிஏ படிச்சிட்டு இருக்கவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேரு தர்லா. இன்னைக்கு அவங்களுக்கு காலேஜ்ல கடைசி நாள். இந்த கடைசி நாள்ல லேடி புரொஃபசர் ஒருத்தங்க ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் ஸ்பீச் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுதாம். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கலாம் எங்கெங்க போவீங்க, என்னென்ன வேலை பார்ப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா எங்க போனாலும், எந்த வேலைய பார்த்தாலும் அத ரொம்ப பெஸ்ட்டாவும், யூனிக்காவும் பண்ணுங்கன்னு பிள்ளைங்க முன்னாடிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பேசுறதையே நம்ம ஹீரோயின் வச்ச கண்ணு வாங்காம ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. அவங்க போனதுக்கு அப்புறமா கூட அத கவனிக்காம ஆன்னு தான் உட்கார்ந்திருப்பா. ஃப்ரெண்டுக்காரி தான் அடிச்சு எழுப்பி வெளியிலயும் கூட்டிட்டு வருவா. கூட்டிட்டு வந்தவ என்னடி அந்த புரொஃபசரையே ஏன் வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த அம்மா பேச்சுல என்ன அந்த அளவுக்கு மெய் மறந்து போயிட்டியான்னு ஹீரோயின பார்த்து கேட்டா, அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. அவ ஆணு பாத்துக்கிட்டு இருந்தது அந்த அம்மாவோட பேச்சு இல்லையாமா, அவங்களோட நடையவாம். அவங்க எப்படி நடக்குறாங்க பாத்தியா? கான்பிடென்ட்டா, கம்பீரமா, வாழ்க்கையில எதையாவது சாதிச்சாதான் இந்த மாதிரிலாம் இருக்க முடியும்னு எனக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நாமளும் வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு சாதிச்சு அந்த அம்மா மாதிரி கான்பிடென்ட்டா நடந்தே தீரணும்னு ஹீரோயினோட மனசுக்குள்ள அப்பவே ஒரு ஆழமான எண்ணம் இருக்குங்க. அதே யோசனையோட காலேஜ முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அம்மாவும் அப்பாவும் எதையோ தீவிரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின பொண்ணு பார்க்க மாப்பிள வராரா நாளைக்கு. இத கேட்டது ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவ பாவம் எதையாவது சாதிக்கணும், கம்பீரமா நடக்கணும்னு எக்கச்சக்க ஆசை வச்சிருக்கா மனசுல. இவங்க பார்த்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள தான் வராரே, வந்தா வரட்டும். அது என்ன பெரிய பிரச்சனை இல்லைன்னு ஹீரோயின் நினைச்சா, அவர் வர்றது நம்ம ஹீரோயின் சமைக்கிறத சாப்பிட்டு பார்க்கவா. சாப்பிட்டு பார்த்து அந்த சாப்பாடு புடிச்சிருந்தாதான் மாப்பிளையும் அவரோட குடும்பமும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களாம். இத கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். அப்புறம் நைட் எல்லாம் மொத்த குடும்பமும் உட்கார்ந்து அவங்களுக்கு பரிமாறதுக்கு வேண்டிய புது பாத்திரத்தை எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் என்ன சமைக்கலாம், ஏது சமைக்கலாம்னு மெனுவ பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுல தம்பிக்காரன் வேற அவனுக்கு பிடிச்ச ஐட்டத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு வழியா குடும்பம் மொத்தமா சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிடுறதுக்கு என்னென்ன ஐட்டத்தை நம்ம ஹீரோயின் நாளைக்கு ரெடி பண்ணணும்னு அந்த மொத்த மெனுவையும் முடிவு பண்ணிருவாங்க. அதுலயும் கடைசியா இனிப்புக்கு கேரட் அல்வா செய்யின்னு சொல்றாங்க. அவளும் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அம்மா கிட்ட எனக்கு இந்த கல்யாணம் வேணாமான்றா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஷாக்கு. ஏண்டி கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு கேட்டா, வாழ்க்கையில எனக்கு எதையாவது சாதிக்கணும்னு தோணுது. அதனால இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லுவா. சரி சாதிக்கணும்னு ஆசைப்படுற, அப்படி என்ன சாதிக்க போற? உன் மனசுல என்ன ஐடியா இருக்குன்னு கேட்டா, அங்கதான் பிரச்சனையே. சாதிக்கணும்னு ஆசை இருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன சாதிக்கணும்னு தெரியல. அவகிட்ட இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இத கேட்டதும் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. உனக்கு எப்ப ஐடியா வந்து நீ எப்ப சாதிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ண? அதுக்குள்ள நானும் உங்க அப்பாவும் செத்து சுடுகாட்டுக்கே போயிருவோம். ஒழுங்கா வர்ற மாப்பிளையே கட்டிக்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சு சாதிக்கணும்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ண வீட்ல போய் சாதிச்சுக்கமா. இப்போதைக்கு இந்த விபரீத முடிவெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. இவளுக்கு கேட்க கேட்க எரிச்சலா இருந்தாலும் வேற வழி இல்ல அவளுக்கு. ஏன்னா அவகிட்ட ஏதாவது ஐடியா இருக்கு. இத பண்ண போறேன், அத பண்ண போறேன்னு சொன்னா கூட கொஞ்சம் டைம் கேட்கலாம். ஆனா ஐடியாவும் இல்ல இல்லையா? அதனால மறுப்பு சொல்லாம அமைதியா இருக்கா. மறுநாள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது இவளே இவ கையால அவங்களுக்கு எல்லாமே சமைச்சு வச்சிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா சமைப்பா. அவ சமைச்ச சாப்பாடெல்லாம் அவ்ளோ டேஸ்டா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விரும்பி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட. மாப்பிள்ளை பாம்பேல இன்ஜினியரா இருக்காராமா. குடும்பத்தை விட்டு தனியா பாம்பேல இருக்கிறதுனால வெளியில சாப்பிட்டு அவருக்கு வயித்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குதாம். அதனாலதான் நல்லா சமைக்கிற பொண்ணா பார்த்து பையனுக்கு வேகமா கல்யாணத்தை நடத்தணும்னு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா துடிக்கிறாங்களாம். இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு ஆத்திரமா வரும். என்னடா அது, சமைச்சு போடுறது கல்யாணம் பண்றோம்னு வாய் கூசாம சொல்றாங்க. என்னைய பார்த்தா அவங்களுக்கு என்ன வேலைக்காரி மாதிரியா தெரியுதுன்னு ரொம்ப கடுப்பாகுறா. அந்த கோவத்திலேயே கடைசியா பரிமாறுற கேரட் அல்வால மாப்பிள்ளைக்கு மட்டும் மிளகா பொடி மிக்ஸ் பண்ணி குடுத்துடுறா. மத்த எல்லாரும் கேரட் அல்வாவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது மாப்பிள்ளைக்கு மட்டும் வாயும் வயிறும்
தெரியும். ஆனா பாவம் அவரு வெளிய சொல்லல. காந்தல் எடுக்குது. தண்ணி தண்ணின்னு கத்துறாரு. ஏம்மா தண்ணி கொண்டு வாம்மான்னு ஹீரோயின பாத்து கத்துனா, அத அவ ரொம்ப லேட்டா ஸ்லோவா கொண்டுட்டு வருவா வேணும்னே. இவ்ளோ நேரம் நல்லா இருந்த மாப்பிள்ளைக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு மொத்த குடும்பமும் ஒரு பக்கம் பதறிட்டு கிடப்பாங்க. அப்புறம் தண்ணிய குடிச்சு மாப்பிள ஆசுவாசப்படுத்தி அல்வா காரமா இருக்குன்னு சொல்ல போறாருன்னு பார்த்தா, அவர் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. அமைதியா இருக்காரு. ரொம்ப நல்லவர் போல. கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள வீட்டுக்காரங்களும் கிளம்பிடுவாங்க. எப்படியாவது இந்த சம்பந்தம் ஓகே ஆகணும்னு பொண்ணோட அப்பா அம்மா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்வால காரப்பொடி போட்டு குடுத்ததுனால கண்டிப்பா இந்த சம்பந்தம் ஓகே ஆகாதுன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா தம்பி சொல்லுவான், அந்த மாப்பிள உன்னைய பார்த்த விதத்த பார்த்தா உன்னைய ரொம்ப புடிச்சிருக்கு போல அந்த ஆளுக்கு. கண்டிப்பா ஓகே சொல்லிருவாருன்னு தான் எனக்கு தோணுதுன்றான். அது மட்டும் இல்லாம காரப்பொடி போட்டு குடுத்தத வெளியில சொல்லல இல்லையா? அதனால ரொம்ப நல்லவராவும் தெரியறாரு. பேசாம இவரையே கட்டிக்கோயேன்னு ஹீரோயின் கிட்ட தம்பி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல மாப்பிள்ளையும் அவரோட வீட்ல இருந்து எப்படியாவது நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. பிராக்டிஸ முடிச்சுட்டு ஃபோனும் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும். என்னடா திடீர்னு இந்த ஆள் ஃபோன் எல்லாம் பண்றாருன்னு. வெளியில எங்கேயாவது மீட் பண்ணி பேச முடியுமான்னு கேக்குறாரு மாப்பிள்ளை நம்ம ஹீரோயின் கிட்ட. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டா. அப்புறம் மறுநாள் வெளியில மீட் பண்ணி பேசுவாங்கங்க ஒரு ஹோட்டல்ல. மாப்பிள்ளை நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அப்போ திடீர்னு வேற டேபிளுக்கு போய் உட்காரலாமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஏன்னா பக்கத்து டேபிள்ல இருக்க ஒருத்தர் நான்வெஜ்ஜ போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருப்பாரு. அத பாக்கும்போதே ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. ஏன்னா அவங்களோட குடும்பம் பியூர் வெஜிடேரியன். மாப்பிள்ளை குடும்பமும் தான். அப்புறம் வேற டேபிளுக்கு போய் உட்கார்ந்ததும் ஹீரோயின் முகத்தோட ரியாக்ஷன பார்த்துட்டு, "ஏன் உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காதான்னு?" மாப்பிள்ளை கேக்குறாரு. என்ன கேள்வி இது? நம்மளோட 2 குடும்பமுமே வெஜிடேரியன் குடும்பம் தானே. ஏன் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க சாப்பிடுவீங்களான்னு ஹீரோயின் மாப்பிள்ளைய பார்த்து கேட்பாங்க. பதிலுக்கு மாப்பிள்ளையும், "நான் பொதுவா சாப்பிடுறதில்ல. ஆனா யாராவது செஞ்சுட்டு வந்து குடுத்தா சாப்பிடுவேன்னு" சொல்றாரு. கண்டிப்பா நான்லாம் செஞ்சுட்டு வந்து தரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அல்வால காரப்பொடி போட்டு குடுத்ததுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க அவர்கிட்ட. ஆனா பதிலுக்கு மாப்பிள்ள, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. ஸ்வீட்ல ஒரு மாதிரி காரம் கலந்து அதுவும் வேற மாரி டிஃபரெண்டா சூப்பரா இருந்ததுன்னு" சொல்றாரு. ஹீரோயினுக்கு சிரிப்பாவும் வரும். அப்புறம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படி இப்படின்னு தான் மனசுல இருக்க எல்லாத்தையும் மாப்பிள்ளை கிட்ட ஹீரோயின் சொன்னா, அவரும் என்ன சாதிக்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அதுக்கு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட பதில் இல்லையே. அவங்களும் இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. பதிலுக்கு மாப்பிள்ளை, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சாதிக்கிறத பத்தி என்ன ஐடியா வந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு" சொல்றாரு. இத கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 1960 காலகட்டத்திலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சாதிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆம்பள ரொம்பவே அரிதான விஷயம் இல்லையா? அதனால இவர் இப்படி பேசினதும் ஹீரோயினுக்கு அவர ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து 2 குடும்பத்தோட சம்மதத்தோடயும் கல்யாணம் ரொம்ப ஜோரா நடக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோவும் ஹீரோயினும் பாம்பேக்கு குடி வந்துடுறாங்க. வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும். ஹீரோ ஒரு பக்கம் ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. அப்புறம் வரிசையா 3 குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. குழந்தைங்களும் வளர்றாங்க, குடும்பமும் வளருது. என்னதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் இவங்க சாதிக்கணும்னு நினைச்ச அந்த நெனப்பெல்லாம் இப்ப மறந்து போயி ஒரு பக்காவான ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாள் வருங்க. அதுக்கு இவங்களே அவங்க கையால கேக் எல்லாம் பண்ணுவாங்க. பிள்ளைங்க அப்பா வர்றதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம். அப்புறம் நம்ம ஹீரோவும் வருவாரு. குடும்பமா சேர்ந்து ஜாலியா கேக் வெட்டலான்னு கேக்கு மேல மெழுகுவர்த்திய வச்சு ஏத்துனா ஹீரோயினோட முகமே மாறி போயிரும். ஏன்னா அதுல 12 மெழுகுவர்த்தி இருக்கு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி மொத்தம் 12 வருஷம் ஆச்சாமா. ஆனா அவங்க முகத்துல சந்தோஷம் இல்ல. ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சு பிள்ளைங்க எல்லாம் தூங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோ, "என்ன ஆச்சு? உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு?" ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. "கல்யாணம் ஆகி 12 வருஷத்துல இந்த கிச்சன்ல நான் இப்படியே தான் நின்னுட்டு இருக்கேன். என் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. சாதிக்கணும்னு என்னென்னமோ நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப வரைக்கும் அது சம்பந்தமா எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு வரலையேன்னு" ஒரு மாதிரி சோகமா இருப்பாங்க. அப்பதான் வெளியில மெயின் ரோட்ல ஒரு பழைய பேப்பர் கடைய புருஷன்கிட்ட காட்டுவாங்க. இவங்க இங்க கல்யாணம் ஆகி வரும்போது தான் அந்த பழைய பேப்பர் வாங்குறவரும் இந்த சிட்டிக்கு வந்து வியாபாரத்த ஆரம்பிச்சாராம். முதல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு அவரா வந்து பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு போவாராம். அப்புறம் ஒரு சைக்கிள் வாங்குனாராம். அப்புறம் இப்போ ஒரு கடைய வாடகைக்கு புடிச்சிருக்காராம். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கடைய சொந்தமாவே அவர் வாங்கிருவாரு. அவரோட வாழ்க்கையில எல்லாம் அடுத்து என்னென்ன செய்யணும்னு படிப்படியா அவருக்கு யோசிக்க தெரியுதுல்ல. ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த 12 வருஷத்துல எந்த ஐடியாவும் வரலன்னு ரொம்ப விரக்தியா புருஷன்கிட்ட பேசுவாங்க. அவருக்கும் பொண்டாட்டிய நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஐடியா குடுக்கறதுன்னு பாவம் அவருக்கும் தெரியல. அப்புறம் மறுநாள் காலையில வீடு ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஏன்னா 3 பிள்ளைங்களையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்பப்பா எவ்வளவு வேலை இருக்கும். இதுக்கு நடுவுல புருஷனுக்கு வேற லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணணும். எல்லா வேலையும் ரொம்ப பரபரப்பா நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களை எல்லாம் ஒரு வழியா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனா நம்ம ஹீரோ லஞ்ச் பாக்ஸ வீட்லயே விட்டுட்டு போயிருவாரு மறந்து. அவர் ஒரு பக்கம் ஃபேக்டரியில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா லஞ்ச் டைமுக்கு கூட வேலை பார்க்கிற ஒருத்தர், "வாங்க சார் சாப்பிடலாம்னு" கூப்பிடுறாரு. அப்பதான் லஞ்ச் பாக்ஸ
வீட்ல விட்டுட்டு வந்தது ஹீரோவுக்கே ஞாபகத்துக்கு வரும். நான் வரல நீங்க போங்கன்னு சொன்னா, "அட என்ன சார் லஞ்ச் பாக்ஸ வீட்ல விட்டுட்டு வந்தா என்ன? உங்களுக்கு பிடிச்ச அது கொண்டு வந்திருக்கேன்னு" கூட வேலை பார்க்கிறவர் சொல்றாரு. "என்ன அதவா கொண்டு வந்திருக்கேன்னு" ஹீரோ வாய பொளக்குறாரு. அப்படி என்னத்த கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா, கூட வேலை பார்க்கிறவர் டிஃபன் பாக்ஸ ஓப்பன் பண்ண ஹீரோவுக்கு அப்படியே எச்சி ஊறுது. ரொம்ப ஆர்வமா அதையே பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் வீட்ல மறந்து விட்டுட்டு வந்தாரு இல்லையா லஞ்ச் பாக்ஸ். அதை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் இவரோட ஃபேக்டரிக்கே வந்திருக்காங்க. ஃபேக்டரி ஃபுல்லா சுத்தி அவரோட கேபினுக்கு போனா அவர் ஆள காணோம். கேன்டீன்ல தான் இவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா இவர பாக்குறதுக்காக கேன்டீனுக்கு வந்தா இங்க டிஃபன் பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. உள்ள இருக்கிறது நான்வெஜ் சாப்பாடு. பார்வையாலேயே ஹீரோ அத தின்னுகிட்டு இருக்கும்போது என்னத்த இவர் இப்படி உத்து பாக்குறாருன்னு தூரத்துல இருந்து ஹீரோயினும் பாக்குறாங்க. ஆனா அவங்க பாக்குறத ஹீரோ பாக்கல. அப்படியே ஆசையோட அதுல இருக்க பீஸ எடுத்து ஒரு கடி கடிச்சு மனுஷன் வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருப்பாரு. புருஷன் இப்படி நான்வெஜ் சாப்பிடுறத வெஜிடேரியனான நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஆனா அது எதுவுமே தெரியாம புருஷன் நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. புருஷன் பண்ற காரியத்த கண்ணால பார்த்த நம்ம ஹீரோயினும் வந்த தடம் தெரியாம அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிட வச்சிருந்த அல்வால 12 வருஷம் கழிச்சு இப்பவும் காரப்பொடிய போட்டு குடுத்துட்டாங்க போல. மனுஷன் பாத்ரூம்லயே கிடையா கிடக்குறாரு. ஏமா 12 வருஷம் கழிச்சு இப்படி பண்ணேன்னு ஹீரோ பாத்ரூம்ல இருந்தே கத்திக்கிட்டு இருப்பாரு. வெளிய நின்று இவங்களும் என்ன ஏமாத்திட்டயா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவருக்கு விஷயம் தெரியல போல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, "நீ ஒரு மிருகத்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியே, அதை என் கண்ணால பாத்துட்டேன்னு" சொல்றாங்க. லஞ்ச் பாக்ஸ குடுக்க வந்தப்போ என் கண்ணாலே அத பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இத கேட்டதும் ஹீரோவுக்கு ஷாக்கா இருந்தா கூட இனி வேற வழி இல்லன்னு அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆனாலும் நான் பொய் சொல்லமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே யாராவது சமைச்சு வந்து குடுத்தா நான் சாப்பிடுவேன்னு உன்கிட்ட சொன்னேனேன்னு சொல்லுவாரு. ஏற்கனவே அவர் சொன்னாரு தானே. இவங்க அத காமெடின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப உண்மைன்னு தெரிஞ்சதும் அத தாங்க முடியாம அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சாரி எல்லாம் கேட்டு இனிமே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு என்னதான் சொன்னாலும் அவங்க இவரை மன்னிக்கிற மாதிரியும் தெரியல, இவரை நம்புற மாதிரியும் இல்ல. என் பக்கத்திலே வரக்கூடாது போயான்னு விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் மறுநாள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட வேலை பாக்குறவர் இன்னைக்கும் நான்வெஜ் எடுத்துட்டு வந்து ஹீரோவை சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும் நான்வெஜ் டேஸ்ட் உன் புருஷன் நாக்குல பட்டுருச்சு இல்லையா, இனிமே எனக்கு என்னமோ அவன் மாறுவான்னு நம்பிக்கை கிடையாது. அவன் என்னதான் சாரி கேட்டாலும் இனிமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் கண்டிப்பா சாப்பிடுவான்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் மனசுல புருஷனை நம்பலாமா வேணாமான்னு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல இந்த பக்கம் ஹீரோ சிக்கனை பார்த்ததும் பொண்டாட்டிட்ட சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் மறந்துட்டு லபக்கு லபக்குன்னு அது தின்னுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னே புரியல. ஆனாலும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, தான் கட்டாயப்படுத்தி புருஷன் நான்வெஜ்ஜை விடக்கூடாதாமா, அவராவே விருப்பப்பட்டு நான்வெஜ்ஜை விடணுமா. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. புருஷனோட நான்வெஜ் சாப்பிடுற பழக்கத்தை எப்படி மாத்துறதுன்னு அன்னைக்கு நைட் எல்லாம் கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க தூங்காம. ஆனா ஒரு ஐடியாவும் கிடைச்ச பாடில்ல. புருஷனும் வழிய வழிய வந்து பேச முயற்சி பண்ணுவாரு. அவர்கிட்ட இவங்களுக்கு பேசவும் பிடிக்கல. மறுநாள் காலையில வரைக்கும் எதுவுமே சமைக்காம அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் பக்கத்து வீட்ல இருந்து ஒரு அருமையான வாசனை வருது. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி முகலாய் ஸ்டைல்ல முர்க் முசலம்னு ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வர்ற வாசனைய வச்சு அந்த ரெசிபில பக்கத்து வீட்டு அம்மா என்னத்தெல்லாம் சேர்க்கறாங்க, எதையெல்லாம் அரைச்சு ஊத்துறாங்கன்றத நம்ம ஹீரோயின் கரெக்டா கெஸ் பண்ணி வேக வேகமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன இவங்க சிக்கனா சமைக்க போறாங்கன்னு பார்த்தா அங்கதாங்க ட்விஸ்ட். சிக்கனுக்கு பதிலா வேற எதையோ பொரிச்சு போடுறாங்க. ஃபைனல் ரெசிபிய பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. அத பண்ணி முடிச்ச கையோட அத ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு அம்மாவை தான் பார்க்க போவாங்க. அவங்க கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னா அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டிஃபரெண்டா இருக்கே, இது என்ன ரெசிபின்னு கேக்குறாங்க. இது பேரு பட்டாட்டா முசலமா. முறுக்கு முசலம்ல இருக்க சிக்கனுக்கு பதிலா அதுல பேபி பொட்டேட்டோவை போட்டு ஒரு வெஜிடேரியன் வெர்ஷனை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத சொன்னதும் பக்கத்து வீட்டு அம்மாவால நம்பவே முடியல. ஏன்னா அப்படியே இந்த ரெசிபியோட டேஸ்ட் நான்வெஜ் மாதிரி இருக்கான். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி உன் புருஷங்காரன் இதை சாப்பிட்டு பார்த்தானான்னு கேட்டா, லஞ்சுக்கு இதை தான் பேக் பண்ணிருக்கேன், அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, நைட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நைட்டு புருஷன் எப்படா வருவாருன்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவரும் வராரு. என்னங்க லஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, லஞ்ச தவறுதலா கீழே விழுந்து கொட்டிடுச்சுமா, நான் சாப்பிடலன்னு அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அதை கேட்டதும் இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். அதுக்குள்ள என்ன வச்சிருந்தேன்னு பாத்தீங்களான்னு கேட்பாங்க. என்ன இது கீழே கொட்டிருச்சுன்னு சொல்றேன், தரையில விழுந்ததையா நக்கி சாப்பிட முடியும் நானு, உள்ள இருந்ததையும் பார்க்கல, நான் சாப்பிடவும் இல்லன்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு முகமே அப்படியே புஸ்ஸுன்னு போயிரும். ரொம்ப வருத்தமா இருக்கும் ஹீரோயினுக்கு. அப்புறம் தான் மனுஷன் சிரிப்பாரு. பிராங்க் பண்ணிருக்காரு போல. என்னமா ரெசிபி இது, சூப்பரா இருந்தது, நான்வெஜ் மாதிரி இருந்தது தெரியுமா, நான் விரல கூட விடாம நக்கி நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேபி பொட்டேட்டோவை வச்சுதான் அந்த ரெசிபியை பண்ணின்னு சொன்னா அத அவர் நம்புறதாவே இல்ல. ஏன்னா டேஸ்ட் பக்காவா நான்வெஜ் மாதிரி இருந்ததா. இதை கேட்க கேட்க அவங்களுக்கு ரொம்ப
ரொம்ப குஷியா இருக்கும். அப்புறம் மறுநாள்ல இருந்து புருஷனுக்காக வகை வகையா விதவிதமா எல்லா வெஜிடேரியன் ரெசிபியையும் அப்படியே உல்டாவா நான்வெஜ் மாதிரி சமைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் பக்கத்து வீட்டு அம்மா பாத்திரம் குடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா சிக்கன் 65 ஓட டேஸ்ட்ல கோபி 65, பன்னீர் 65ன்னு வெஜிடேரியன் ரெசிபி எல்லாம் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அதையெல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டு பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த அம்மாவோட பொண்ணுக்கு இந்த ரெசிபி எல்லாம் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்கறியாமான்னு கேக்குறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டு அம்மாவோட பொண்ணுக்கு சுத்தமா சமைக்க தெரியாதான். கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வேற பாத்துக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு கொஞ்சமாவது சமைக்க தெரிஞ்சாதான் நல்ல வரன் அமையும்னு பக்கத்து வீட்டு அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. ஹீரோயினும் சரி நாளைக்கு வர சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிபி எல்லாம் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாம் அத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும், ஆனா சொல்லி கொடுக்க தெரியாது. எப்படி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க போறோம்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. மறுநாள் அந்த பொண்ணு வரா, அவளுக்கு பாருங்க ஒரு சப்பாத்தியை கூட ரவுண்டா தேய்க்க தெரியாது. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையாமா. சமையல் கத்துக்கிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க விருப்பம் இல்லையாமா. ஜேர்னலிஸ்ட் ஆகணுமா, நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணணுமா, இப்படி பல பல கனவுகள் இருக்கா அவளுக்கு. இதையெல்லாம் அவ வரிசையா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் பொண்ணுங்கன்னா சமைக்க தெரியாம இருக்க கூடாதுடி, முதல்ல சமைக்க கத்துக்கோ, அப்புறம் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அதுக்கப்புறம் உன் கனவை எல்லாம் நிறைவேற்றிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அதை சொல்லும் போதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஹீரோயினோட அம்மாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதே வார்த்தையை தானே ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா 12 வருஷத்துல நம்ம எதையும் சாதிக்கலையே, அப்படியே தானே இருக்கோம், இதே கிச்சன்ல இதே வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றமேன்னு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே பக்கத்து வீட்டு அம்மாவோட பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணமும் நடக்குதுங்க. அந்த வெட்டிங் ரிசப்ஷனுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் போவாங்க. போகும்போது ஹீரோயினுக்கு வருத்தமா இருக்கு. பாவங்க அந்த பொண்ணு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னு பல ஆசை கனவோட இருந்தா. இப்ப பாருங்க அவளுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயி போச்சு. கண்டிப்பா மேடையில அவ அழுதுகிட்டு தான் இருப்பா, சோகமா இருப்பான்னு போற வழியெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே வருவாங்க. அவரை விடுமா, அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு மனைவியை தேத்திக்கிட்டே வருவாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் உல்டாவா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரமாவோட பொண்ணு மேடையில அவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா அந்த கல்யாணத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்கள பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பா, சந்தோஷத்துல அழுகுறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த பன்னீர் கோஃப்தா கறிய அந்த பொண்ணு மாமியாருக்கு செஞ்சு கொடுத்ததாம். அதை சாப்பிட்டதும் அவங்களுக்கு அந்த டிஷ் ரொம்ப பிடிச்சு போச்சாம். ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்க அந்த சந்தோஷத்துல இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலாமா, அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களான்னு இந்த பொண்ணு கேட்டிருக்கா. உடனே அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களாம். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சு போச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம்னு ரொம்ப கண்ணீரோட நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோயினுக்கு. அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறதுன்றது அந்த காலகட்டத்துல பெரிய விஷயம், அதுவும் ஜேர்னலிஸ்டா. இதுக்கு மாமியார் குடும்பம் பெர்மிஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு குடும்பம் கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதனால அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த கல்யாண கூட்டத்துல ஒவ்வொருத்தரா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவாங்கங்க. எதை பத்தினா இந்த கல்யாண பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் தானே நல்லா சமைக்க கத்து கொடுத்தாங்க, அதனால தானே இவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடியுது, அதனால எங்க பொண்ணுக்கும் சமைக்க சொல்லி கொடுங்கன்னு கல்யாண வயசுல பொண்ணு வச்சிருக்க எல்லா அப்பா அம்மாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லங்க, நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட இப்படி கேக்குறது ஹீரோயினுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால ரொம்ப நேரம் அந்த கூட்டத்துல இருக்காம வேக வேகமா புருஷனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்ப போற வழியில புருஷனை கேட்பாரு, என்னம்மா எல்லாரும் வந்து உன்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு. அப்பதான் ஹீரோயினும் காமெடியா சிரிச்சுக்கிட்டே கல்யாண வயசுள்ள பொண்ணை வச்சிருக்க எல்லாரும் அவங்க பொண்ணுக்கு குக்கிங் கிளாஸ் எடுக்க சொல்லி என்கிட்ட வந்து சொல்றாங்கன்னு புருஷன் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஒரு மாதிரி காமெடியா தெரியுது, சில்லித்தனமா தெரியுது. ஆனா புருஷனுக்கு அப்படி தெரியல. ஏமா இத்தனை வருஷமா லைஃப்ல சாதிக்க ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, ஐடியா கிடைக்காதான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப என்கிட்ட, ஆனா இப்ப ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது அதையே நீ சில்லித்தனமா நினைக்கிறேன்னு கேட்டுருவாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு புரியலங்க. இது என்ன சப்ஜெக்டா கிளாஸ் எடுக்கிறதுக்கு, இது சமையல், இதுக்கெல்லாம் யாரு கிளாஸ் எடுப்பான்னு நினைக்கிறாங்க. ஏன் நீ எடுன்னு புருஷன் ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்த, அவ நல்லா சமைக்க கத்துக்கிட்டு நல்ல இடத்துல போய் இப்ப வாழ போறா, இது நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி உன்கிட்ட நிறைய பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா நல்லதுதானேன்னு சொல்றாரு. ஆனா சமையல் கல்யாணத்துக்காக மட்டும் தானா, இது தப்பா தெரியலையான்னு ஹீரோயின் கேட்பாங்க. அது என்னமோ தப்புதாமா, ஆனா அந்த பொண்ணு அவ விருப்பத்தை சாதிச்சிட்டா இல்லையா சமையல் தெரிஞ்சுக்கிட்டு. அதே போல உன்கிட்ட சமையல் கத்துக்கிற எல்லாரும் அவங்கவங்களோட விருப்பத்தையும் ஆசையும் சாதிச்சுக்கட்டும், அது அவங்களோட விருப்பம். நீ உனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ண 4 பேத்துக்கு சொல்லி கொடு, அது உனக்கும் ஒரு தொழிலா இருக்குமேன்னு சொல்றாரு. புருஷன் ஒன்னொன்னா எடுத்து சொல்ல சொல்ல ஹீரோயினுக்கும் அவர் சொல்ல வர்றது நல்லா புரியுது. சரி இதை நம்ம பண்ணி பார்க்கலாமேன்னு அவங்களுக்கும் இந்த ஐடியா புடிச்சு போயிருதுங்க. அப்புறம் வீட்லயே குக்கிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி வீட்டை அதுக்கேத்த மாதிரி டேபிள் சேர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. ஹீரோயினோட புருஷன், பிள்ளைங்க, ஏன் பக்கத்து வீட்டு அம்மா முதற்கொண்டு எல்லாரும் அதுக்கு
ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆனா நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்குறது கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டம் தானே! அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த மாரி இருப்பாங்க. ஹீரோ தான் போக போக எல்லாமே சரியாயிரும். ஆரம்பிச்சுட்டேல, இனி எல்லாம் நல்லா போயிரும்னு கான்ஃபிடென்ட்டா பேசுவாரு. சப்போர்ட்டிவா இருக்காரு. அப்புறம் முதல் நாள் குக்கிங் கிளாஸும் ஆரம்பமாகும். நெறைய பிள்ளைங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட முதல்ல பேசுறதுக்கு ஹீரோயினுக்கு வராது. ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நேரத்துல நம்பிக்கைய வர வச்சுக்கிட்டு சகஜமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க சமையல மட்டும் சொல்லிக் குடுக்கலங்க. சமையல் கத்துக்கிட்டு எப்படி போற வீட்ல சுதந்திரமா வாழ்றதுன்னு தான் சொல்லிக் குடுப்பாங்க. ஒவ்வொரு ரெசிபியையும் மாமியாருக்கும், புருஷனுக்கும் செஞ்சு குடுத்து எப்படி காரியத்த சாதிச்சுக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாங்க. இவங்க சொல்லிக் குடுத்த ரெசிபிய கத்துக்கிற பொண்ணுங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. நாளுக்கு நாள் தர்லாவோட குக்கிங் கிளாஸ் எங்க இருக்கு? தர்லாவோட குக்கிங் கிளாஸ் எங்க இருக்குன்னு பொண்ணுங்க வரிசை கட்டி வந்து இவங்களோட கிளாஸ்ல சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. வழி சொல்லி சொல்லி கீழ இருக்க வாட்ச்மேனுக்கு வாயே வலிச்சு போயிரும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க வீட்டுக்கு நெறைய பொண்ணுங்க கிளாஸுக்கு வர்றதுனால, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எல்லாரும் கத்துறது, கூச்சல் போடுறது, குக்கர் சவுண்டுன்னு பக்கத்துல இருக்க ஆண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க தான் அதனால. ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல குக்கிங் கிளாஸ் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டு ஆன்டியும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியா, என்டர்டெய்னிங்கா அந்த கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். எல்லாமே இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இவங்க வீடு இருக்க ஃப்ளோருக்கு போற கேட்ட மூடி அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பூட்ட போட்டுட்டாரு. பிள்ளைங்க எல்லாம் உள்ள வர முடியாம கத்திக்கிட்டு கிடப்பாங்க. ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல. இனிமே இந்த குக்கிங் கிளாஸ் எல்லாம் இங்க நடத்தக்கூடாதுன்னு வேற நோட்டீஸ் எல்லாம் குடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின நேர்ல வந்து வேற பேச சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாவம் ஒரு மாதிரி பயமா இருக்கும். எப்படிடா போய் சமாளிக்க போறோம் இந்த பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. புருஷனுக்கு வேற பல தடவ ஃபோன் பண்ணி பார்த்திருப்பாங்க போல. ஆனா அவருக்கு அந்த பக்கம் ஃபேக்டரியில ஏதோ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரால இங்க வர முடியல. இவங்க தான் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியையும் அவரோட போர்ட் மெம்பர்ஸையும் சமாளிக்கிறதுக்காக லட்டுவெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. என்னதான் ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கெல்லாம் குடுத்து அன்பா பேசி இந்த பிரச்சனைய சரி பண்ணிடலான்னு பார்த்தா செக்ரட்டரியும் அக்கம் பக்கத்துல குடியிருக்க ஆம்பளைங்களும் இங்க குக்கிங் கிளாஸ் நடத்தவே கூடாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க வேற எங்கேயாவது போய் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் நடத்திக்கோங்க. இங்க கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தாங்க ரொம்ப வருத்தமா போயிடும். எல்லாம் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்படி சொதப்பிடுச்சேன்னு ரொம்பவே ஃபீலிங்ஸா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைய தனியா நான் போய் சமாளிக்க வேண்டியதா போச்சே. சரியான நேரத்துக்கு புருஷன் வரலையேன்னு புருஷன் மேல வேற கோவமா இருப்பாங்க. நைட் அவரும் வருவாரு. உங்களுக்கு பல தடவ ஃபோன் பண்ணேன் ஏன் எடுக்கலன்னு இவங்க கோவப்பட்டா, அப்பதான் அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. நடந்த போராட்டத்துல அவரோட ஃபேக்டரிய மூடிட்டாங்களாம். அவருக்கு வேல போச்சாம். இத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். அப்புறம் கோவத்த விட்டு அவர்கிட்ட நல்லா பேசி, கவலைப்படாதீங்க. 2 பேரோட பிரச்சனையும் நம்ம சேர்ந்தே சமாளிப்போம். எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு ஆறுதலா பேசுவாங்க. பொண்டாட்டி இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறது புருஷனுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் மறுநாள் காலையில எதேர்ச்சியா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் தனியா ஒரு இடத்துல ரென்ட்க்கு ஆபீஸ் எடுத்து அங்க குக்கிங் கிளாஸ நடத்தக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வரும். அத பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட சொன்னா, உன் புருஷன் இப்ப வேலை இல்லாம இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணேனா அது உன் புருஷனுக்கு அவமானமா இருக்காதா? பாக்குறவங்க உன் புருஷன ஒரு மாதிரி பேச மாட்டாங்களான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் அது நல்லா புரியுது. ஏன்னா பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன் வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால அந்த பிளான் வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா ஹீரோ ஒரு பக்கம் புது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைப்பிங் மிஷின்ல உட்கார்ந்து லெட்டர்லாம் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வெளிய போயிருந்த நேரத்துல அவங்க கிட்ட குக்கிங் கத்துக்கிட்ட பல பொண்ணுங்க ஃபோன் பண்ணி நெறைய டவுட் கேட்டாங்களாமா. அத பத்தி இவருக்கு எதுவும் தெரியாததுனால தெரியலன்னு சொல்லி போன வச்சுட்டாராம். இனிமே நீ வெளியில போகும்போது ஒரு ரெசிபி எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி குடுத்துட்டு போ. இனிமே யாராவது ஃபோன் பண்ணி டவுட் கேட்டா நானே பதில் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் ஒத்த வார்த்தையில இத பாருங்க நீங்க ஒரு ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பார்த்தீங்க. என் புருஷன் எப்பவும் ஒரு இன்ஜினியரா தான் இருக்கணும். இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவரு இன்னொரு ஐடியா குடுக்குறாரு. பேசாம உன்னோட ரெசிபி எல்லாத்தையும் டீடைலா எழுதி உன் குக்கிங் கிளாஸ்க்கு வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நீ குடுத்துட்டா அவங்களே அத பார்த்து சமைச்சுப்பாங்கல்ல. உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க எல்லா ரெசிபியும் எழுதி குடுத்துட்டா அப்புறம் யாரு நான் கிளாஸ் ஆரம்பிச்சா கிளாஸுக்கு வருவா? என் ரெசிபி எல்லாம் என் கைய விட்டு போயிடாதுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான்னு சொல்லிருவாரு. அப்புறம் நைட்டு தூங்கும்போது இத பத்தியே ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்கங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு புது ஐடியா வருது. உடனே தூங்கிட்டு இருந்த புருஷன வேக வேகமா எழுப்புவாங்க. என்னன்னு கேட்டா காலையில இவர் சொன்னதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரெசிபியை எழுதி கொடுத்துருன்னு சொன்னார் இல்லையா? ஏன் நம்ம எழுதி கொடுக்கணும்? பேசாம ஒரு புக்க பப்ளிஷ் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. அந்த புக்கு இவங்க பேர்ல தான் இருக்கும். சோ ரெசிபியும் உங்க பேர்ல தான் வெளிவர போது யாரும் அதை திருடவும் முடியாது. பொண்ணுங்கெல்லாம் இவங்க கிட்ட கிளாஸ் வராம அந்த புக்க பார்த்தே சமைச்சுக்கலாம். புக்க விக்கிறதுனால இவங்களுக்கும் நிறைய காசு கிடைக்கும் இல்லையா? சோ இவங்களுக்கும் லாபம். இவங்க ரெசிபியை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது லாபமாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும் இல்லையா? ஏன் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு புருஷன் கிட்ட கேட்பாங்க நம்ம ஹீரோயின். அவருக்கும் இது சூப்பர் ஐடியாவா தான் படுது. உடனே ஓகே சொல்லிட்டாரு அவரும். அப்புறம் மறுநாளே நம்ம ஹீரோயின் புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆபீஸுக்கு போவாங்க. அங்க இவங்க கிட்ட குக்கிங் கத்துக்கிட்ட ஒரு பொண்ணு வேலை செய்யறா. அவ மூலமா தான் அந்த ஓனர் கிட்ட பேசி பார்க்கலான்னு போறாங்க. அந்த பப்ளிஷர்
பப்ளிஷரும் நம்ம ஹீரோயின வரவேற்று ஆரம்பத்துல நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க இந்த மாதிரி ஒரு குக் புக்க எழுதி பப்ளிஷ் பண்ணலான்னு தனக்குள்ள ஒரு ஐடியா இருக்கிறத சொல்றாங்க. என் புக்க நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அத கேட்டதும் பப்ளிஷரோட பேச்சு வேற மாதிரி இருக்கு. பொதுவா இந்த குக்கிங் புக் எல்லாம் வேலை வெட்டிக்கு போகாம வீட்ல சமைக்கிற பொண்ணுங்க தான் வாங்குவாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு சேல் ஆகாதுமா. எந்த புக்க பப்ளிஷ் பண்ணா சேல் ஆகும்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி குக் புக் எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. உங்க புக்க பப்ளிஷ் பண்ணா நாங்க நஷ்டம் அடைஞ்சிருவோம்னு சொல்லிட்டாரு. குக்கிங் ஒண்ணும் அவ்ளோ பெரிய விஷயம் இல்லையாமா. அது ஒரு பெரிய வேலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இத கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். அப்ப அவங்க பதிலுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நீங்க சொல்றது சரிதான் சார். குக்கிங் ஒண்ணும் ஒரு ஜாப் கிடையாது. ஆனா அது ஒரு கலைன்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு அந்த பப்ளிஷர நினைச்சு கடுப்பா இருக்கும். ஏன்னா அந்த ஆளு இவங்களோட குக் புக்கோட கான்செப்ட்ட மட்டும் இல்ல, குக் பண்றதே ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசியிருப்பான் ரொம்ப. அதனால கடுப்புல அந்த ஆள போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க புருஷன்கிட்ட. அப்பதான் புருஷனும் ஒரு ஐடியா குடுக்குறாரு. எதுக்கு வேற யாரும் நம்மளோட புக்க பப்ளிஷ் பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஏன் நாமளே அத பப்ளிஷ் பண்ணா என்னன்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கெல்லாம் நெறைய பணம் தேவைப்படும். நம்ம எங்க போறதுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. அத வச்சு புக்க ரெடி பண்ணுவோம்னு ஹீரோவும் சொல்றாருங்க. ஒருவேளை நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்டா, கவலைப்படாத. இது ஒரு பிசினஸ் தானே. நம்ம இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்றோம். கண்டிப்பா புக் எல்லாம் நெறைய சேல் ஆகும். நமக்கு நெறைய லாபம் கிடைக்கும்னு ஹீரோ ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவாரு. அத கேட்டது இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன? புக் போடுறதுக்கு புதுசு புதுசா நெறைய ரெசிபி வேணும் இல்லையா? அந்த ரெசிபிய கண்டுபிடிச்சு தயார் பண்ற வேலையில நம்ம ஹீரோயின் இறங்கிருவாங்க. முதல்ல ஒரு ரெசிபிய கண்டுபிடிப்பாங்க. அந்த ரெசிபிய சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் ஆகோ ஓஹோன்னு புகழ்வாங்க வீட்ல. பிள்ளைங்க எல்லாம் சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆனாலும் ஹீரோவுக்கு இன்னும் பத்தல. இத இன்னும் பெட்டரா பண்ணுன்றாரு. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். அதனால தினமும் அந்த ரெசிபியவே செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இவரும் சாப்பிடுறாரு, சாப்பிடுறாரு, தினமும் சாப்பிடுறாரு, பிள்ளைங்களும் சாப்பிடுறாங்க. ஆனாலும் இன்னும் பத்தல, இன்னும் நல்லா வரல, இன்னும் பெட்டரா பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிள்ளைங்க எல்லாம் லஞ்சுக்கு அதையே கொண்டு போய் ரொம்ப கடுப்பாகுங்க. எப்பதான் அப்பா ஓகே பண்ணுவாரோன்னு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஆர்வம் தாங்கல. ஆனா ஹீரோயினும் விடாமுயற்சியோட தினமும் அதே ரெசிபிய செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வித்தியாசமா. அப்புறம் பல நாள் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் அவங்க ரெசிபிக்கு 10 அவுட் ஆஃப் 10 மார்க் குடுக்குறாரு ஹீரோ. சூப்பரா வந்துருச்சு. இந்த ரெசிபிய ரெசிபியா வச்சுக்கலாம். அடுத்து 2வது ரெசிபிய இதே மாதிரி செஞ்சு கண்டுபிடின்னு சொல்லுவாரு. அந்த ரெசிபிக்கும் குவாலிட்டி செக்கிங்ன்ற பேர்ல இப்படி பல நாள் பல தடவ நம்மள செய்ய விடுவாரு போலயேன்னு ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கும். அப்புறம் விடாமுயற்சியோட அவங்களும் 1 இல்ல 2 இல்ல புதுசா வித்தியாசமா 250 ரெசிபிய கண்டுபிடிக்கிறாங்கங்க. அத செஞ்சு பார்த்து புருஷன்கிட்ட அப்ரூவல் வாங்கி அதெல்லாம் இப்போ பக்காவா பிரிண்ட் ஆயும் வந்துடுச்சு. இனி புக்கா ரெடி பண்ணணும். அதுக்கு கவர்ல என்ன படத்த போட போறீங்கன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இது உன்னோட புக்கு தானே. இதுல இருக்க எல்லாம் உன் ரெசிபி. புக்கோட ஆத்தர் நீதான். அப்ப கவர்ல உன் போட்டோ தான் இருக்கணும்ங்கறாரு. அதுக்காக நம்ம ஹீரோயின் பியூட்டி பார்லருக்கு போவாங்க. அவங்களோட ஸ்டைல மாத்துறதுக்காக லாங்கா இருந்த அவங்களோட முடிய வெட்டி அழகா பாப் கட் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களோட ரொம்ப நாள் ஆசை போல. இதுக்கு அவங்க புருஷனும் சப்போர்ட் பண்றாரு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. அப்புறம் அந்த போட்டோவ போட்டு புக்கும் பக்காவா ரெடி ஆயிருச்சுங்க. நல்ல குவாலிட்டில சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அந்த புக்க பாக்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஹீரோயினுக்கு பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு அத பாக்கும்போது. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கோவத்தோட பிரிண்ட் ஆயி வந்த புக் எல்லாத்தையும் எடுத்து பழைய பேப்பர்காரங்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இவங்க மொத்தமா 2000 புக்க ரெடி பண்ணாங்களாமா. அதுல ஒரு சில புக் தான் வித்திருக்கு. மிச்ச புக் எல்லாம் விக்கவே இல்ல. யாருமே இவங்களோட புக்க வாங்கவே இல்லங்க. பாவம் இவங்களோட சேவிங்ஸ் மொத்தமும் இதுல போயிடுச்சு. பெரிய நஷ்டமாயி போச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அதனாலதான் எல்லா புக்கையும் எடுத்து இப்ப பழைய பேப்பர்காரங்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ₹80 குடுக்கறான். இந்த புக்கெல்லாம் ஏதாவது சமோசா கடைக்குதாமா போகும். அவன் ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சு சமோசா மடிச்சு குடுப்பான் யாருக்காவது. எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க பணத்த போட்டுன்னு அவன் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றான் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும். இதெல்லாம் கேட்கும்போது பாவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும். நம்ம ஹீரோயின் ரொம்பவே உடைஞ்சு போயிடுவாங்க. சமைக்கவே அவங்களுக்கு இப்ப பிடிக்கல. எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நொறுக்குவாங்க கோவத்துல. இந்த குக்கிங் புக் கான்செப்ட் நம்ம ஹீரோயினோடது தானே. புருஷன் அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணாரு. அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். என் ஐடியாவால எல்லாமே போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பயும் புருஷன் தான் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஆறுதலா சப்போர்ட் எல்லாம் பண்ணுவாரு. கவலைப்படாதம்மா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். நீ எதுவும் வீட்ல சமைக்க வேணாம். வா இந்த ₹80 வச்சு வெளியில ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு அவங்க மூட மாத்துறதுக்காக கூப்பிடுவாருங்க. அப்புறம் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கும் போவாங்க. அங்க போனாலும் இவங்க ஒரு மாதிரி சோகமாவே இருப்பாங்க. அப்பதான் பொண்ணு பட்டாட்டா முசாலாம்னு கத்துறா. என்னடான்னு பார்த்தா இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது பட்டாட்டா முசலாமா அதே டேஸ்ட்ல தான் இருக்குன்னு பிள்ளைங்க எல்லாம் ஆளாளுக்கு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டு பார்த்தா கூட 100% அது நம்ம ஹீரோயினோட ரெசிபி பட்டாட்டா முசலாம் தான். என்னடா அது எவன் என்னோட ரெசிபி இந்த ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு வச்சிருக்கான் அதுவும் வேற பேர்லன்னு சமைச்ச செஃப்ப கூப்பிட்டு கேட்டா அவன் ஏதேதோ தசு புசுன்னு பேசுவான். அந்த ரெசிபிக்கு பேர் வேற சொல்றான். அத அவனே கண்டுபிடிச்சான்னு வேற சொல்றான். இத கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். சப்புன்னு அவன் மூஞ்சில ஒரு அறைய விட்டுருவாங்க. அப்புறம்
அப்புறம் அவன் உண்மைய ஒத்துக்கிறான். ஃப்ரெண்டு ஒரு புக் வாங்கிட்டு வந்து குடுத்தான். அந்த புக்ல இருந்து தான் அந்த ரெசிபி ஆட்டை போட்டேன்னு. அந்த புக்க எழுதுனதே நான் தான்டா. இது என்னோட ரெசிபி தான் நம்ம ஹீரோயின் சொன்னதும் அவன் ஆடி போயிட்டான். உடனே ஆட்டோகிராஃப் எல்லாம் கேட்பான். உங்க ரெசிபி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். அந்த ரெசிபிய வச்சு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். அப்பதான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு விஷயம் புரியுது. ஐய்யய்யோ! எல்லா புக்கையும் பழைய பேப்பர்காரன்ட்ட போட்டுட்டோமே! அவன் வேற சமோசா கடைக்காரனுக்கு எல்லாத்தையும் கிழிச்சு குடுக்க போறேன்னு சொன்னானேன்னு வேக வேகமா ஓடுவாங்க அந்த கடைக்கு. நல்ல வேளை அவன் புக்க கிழிக்கல. நாளைக்கு கிழிக்கணும்னு வச்சிருந்தானாமா. அப்புறம் அவன்கிட்ட வாங்குன ரூ. 80 குடுத்துட்டு புக்க எல்லாம் எடுத்துட்டு போறோம்னு சொல்லுவாங்க. அவனும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பான். விஷயத்த சொன்னதும் அவன் புக்கெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போங்க. நானே உங்களுக்கு இந்த புக்க வித்து குடுக்குறேன்னு சொல்றான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நெறைய வீட்டுக்கு பழைய பேப்பர் வாங்குறதுக்காக ஏறி இறங்குற ஆளு. தினமும் நெறைய லேடீஸ பாக்குறதுனால என்னால உங்க புக்கெல்லாம் வித்து குடுக்க முடியும். எனக்கு ஏதாவது ஷேர் குடுங்கன்னு கேக்குறான். அவன் சொல்றதும் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கும் சரியா தான் படுது. ஏன்னா இவங்களால நல்ல குவாலிட்டில புக்க ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா அத சரியா மக்கள் கிட்ட கொண்டு போய் தான் சேர்க்க தெரியல போல. அதனால தான் இவங்க பிளான் சொதப்பிடுச்சு. இப்ப இவன் இந்த புக்க எல்லாம் டோர் டூ டோரே டெலிவரி பண்றேன்னு சொல்றான் இல்லையா? அதனால இவனோட பிளானுக்கு ஒத்துக்குறாங்க. அப்புறம் மறுநாள்ல இருந்து அந்த பழைய பேப்பர் வாங்குறவன் அவன் கிட்ட வேலை செய்யற ஒவ்வொரு பசங்க கிட்டயும் இந்த புக்க குடுத்து எல்லா வீட்லயும் விக்க சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேப்பர் கடைக்காரன் மூலமா நம்ம ஹீரோயின் பிரிண்ட் பண்ண எல்லா புக்குமே வித்து போயிருதுங்க. இதுல அவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்குது. இந்த புக் சக்சஸ் ஆனதுனால அடுத்ததா அந்த புக்கோட பார்ட் 2 வெர்ஷனையும் நம்ம ஹீரோயின் பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா அத ஒரு சின்ன ஃபங்ஷனா ஹோட்டல்ல நடத்திருப்பாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வேண்டப்பட்ட நெறைய பேர் வந்து அவங்களோட சாதனைய வாழ்த்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின பேச சொன்னா அவங்க எல்லார் முன்னாடியும் பேசுவாங்க. முதல்ல அவங்க தேங்க் யூ சொல்றது இவங்களோட ரெசிபிய ஒரு செஃப் ஹோட்டல்ல சமைச்சிருப்பார் இல்லையா? அவருக்கு தான். ஏன்னா அவரால தான் இந்த மாற்றம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. நீ மட்டும் என்னோட ரெசிபிய திருடலன்னா இந்த அளவுக்கு என்னோட புக்கெல்லாம் வித்து போயிருக்காதுப்பா. உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இவங்களோட புத்தகம் 10,000 காப்பி வித்து போயிருக்காமா. இது ஒரு ஆரம்பம் தான். ஆனா இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நெறைய இருக்குன்னு எல்லார் முன்னாடியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஆனா இது எல்லாத்தையுமே பக்கத்து டேபிள்ல இருந்து ஒரு சுருட்டு மொழிக்காரம்மா நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா யாரு என்னன்றத நம்ம அப்புறம் பாப்போம். இன்னொரு பக்கம் இந்த ஃபங்ஷனுக்கு நம்ம ஹீரோயினோட புக்க பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு ஒரு பப்ளிஷர் சொன்னார் இல்லையா? அவரும் வந்திருக்காரு. நடக்கிற எல்லாத்தையும் அவரும் பார்த்துட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள கடுப்பாயிட்டாரு போல ஹீரோயின் மேல. அதனால நேர நம்ம ஹீரோ கிட்ட போயி, "என்ன சார் உங்க பொண்டாட்டி பெரிய லெவல்ல சாதனைலாம் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க என்ன? உங்க வேலை போனதுல இருந்து அப்படியே ஒரே இடத்துல நின்னு போயிட்டீங்களே! உங்களுக்கு அடுத்த கட்டமா வேலைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லையான்னு?" கேட்டுப்புட்டான். இத கேட்டதும் ஹீரோவுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா அப்பதான் அவரும் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாரு. அவர் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர் தானே! பொண்டாட்டிக்காகவும், குடும்பத்துக்காகவும் இந்த குக் புக்க ரெடி பண்றது, பப்ளிஷ் பண்றதுன்னு அந்த வேலையாவே இத்தன நாளா இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ஏன் நம்ம கெரியர பத்தி யோசிக்காம போயிட்டோம்னு இப்ப யோசிக்கிறாரு. அது அவருக்குள்ள ஒரு மாரி நெருடலாவும் இருக்கு. அப்புறம் அந்த ஃபங்ஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நெறைய ஊர்கள்ல இருந்து நம்ம ஹீரோயினோட புக்க படிச்சுட்டு நெறைய பேர் லெட்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்காக. அந்த லெட்டர்லாம் வந்திருக்கும். அத பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்டாட்டி இந்த அளவுக்கு வளர்ந்தத நெனச்சு புருஷனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், நம்ம என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கோம்னு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால அவர் முகம் எப்பவும் ஒரு மாதிரியே தாங்க இருக்கும். அப்புறம் அந்த பழைய பேப்பர் கடைக்காரர் இருக்காரு இல்லையா? அவர் இப்ப பக்கத்து கடையும் விலைக்கு வாங்கிட்டாராமா. எல்லாமே நம்ம ஹீரோயினோட புக்க வித்து வந்த லாபம் தான். அதனால அந்த கடைய திறக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் குடும்பத்த கூப்பிட்டுருப்பாருங்க. அவங்க கையால தான் ரிப்பன் கட் பண்ணி கடையும் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபங்ஷனுக்கு போனவங்க என்ன அடுத்து என்ன பிளான்னு அந்த பேப்பர் கடைக்காரன பார்த்து கேட்டா, "அடுத்து என்ன மேடம் பின்னாடி இருக்க கடையை வாங்கிட வேண்டியதான். நீங்க மட்டும் புக்கா எழுதிக்கிட்டே இருங்க. அந்த புக்க விக்கிற வேலைய மட்டும் எனக்கு குடுத்துருங்க. அது போதும் நானும் முன்னுக்கு வந்துருவேன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் கேட்கும்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் ஹீரோயினும் அந்த கடைய திறந்து வைப்பாங்க. ஆனா ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, "இத்தன நாளா நீ புக் எழுதல நான் பப்ளிஷ் பண்ணேன். இந்த பேப்பர் கடைக்காரரு எல்லார்கிட்டயும் அத வித்து குடுத்தாரு. ஆனா இனிமே நீயே தான் புக்க பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த வேலைய எல்லாத்தையும் நீயா தான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர்மா. அதனால என் பொழப்ப பார்க்க நான் போக வேண்டாமான்னு சொல்றாரு. நான் எப்படி தனியா எல்லாத்தையும் பாப்பேன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஆனாலும் நீ பண்ணித்தாம ஆகணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுநாள்ல இருந்து ஹீரோ ஒரு பக்கம் வேலை தேடி ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு போறாரு. அங்க ரொம்ப நாளா ஒரு வேக்கன்சி இருந்திருக்கும் போல. இவரையும் கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. இவர் இந்த புக்க பப்ளிஷ் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு. அதனால இவரால போக முடியல. இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர போட்டுட்டோம். அதனால இங்க வேலையில வேற இடத்துல போய் வேலை தேடிக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு இது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் மனுஷன் விடாம நெறைய இடத்துக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போய்க்கிட்டே இருப்பாருங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் வருது. எங்க இருந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு அம்மா நம்ம ஹீரோயினையே பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க தான் நம்ம ஹீரோயின அவங்க ஆபீஸ்க்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவங்க ஒரு டிவி சேனலோட சிஇஓவாம். அந்த டிவி சேனலோட ஆபீஸ்க்கு நம்ம ஹீரோயினும் போவாங்க. அப்ப அந்த சுருட்ட முடிக்கார சிஇஓ நம்ம ஹீரோயின வச்சு டிவில ஒரு குக்கிங் புரோகிராம நடத்த போறாங்களாமா. தினம் தினம் இந்தியால மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும்
பொண்ணுங்களும் உங்களையும் உங்களோட ரெசிபியையும் பாப்பாங்க. பாத்து கத்துக்குவாங்க. இதனால நீங்க உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு வேற கேட்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இத கேட்டதும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இது இவங்க சாதனையோட அடுத்த கட்டம். எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க. உடனே ஓகே சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னா புருஷன், பிள்ளைன்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த டிவி சேனல்ல அந்த குக்கிங் ஷோ சம்பந்தமா நெறைய ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோயின வச்சு ஒரு புரோகிராம அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதனால தினமுமே நம்ம ஹீரோயின் அந்த டிவி சேனலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. இவங்களும் காலையில போயிட்டு நைட்டு தான் வராங்க. புருஷன் ஒரு பக்கம் வேலைக்கு இன்டர்வியூக்காக கம்பெனியா ஏறி பாக்குறாரு. அவருக்கான வேலை கிடைச்ச பாடில்ல. ஆனாலும் இதுக்கு நடுவுல அவர் பிள்ளைங்களையும் வீட்டையும் நல்லா பாத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு டிவி சேனல்ல அவங்க சமைக்க போற கிச்சன் செட்டப் எல்லாம் ஒரு பக்கம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அத பாக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அவங்க ஷோவோட நேம வேற அந்த சிஇஓ அம்மா ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. ஆனா ஹீரோயின பார்த்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்காங்க. அவங்க தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்ததும் எல்லார்கிட்டயும் அவங்க சமைக்க போற ஷோவோட பேரு சொல்றாங்க. குக்கிங் வித் தர்லா தலாலாம். என் பேர்லயே தான் அந்த ஷோ நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்காரும் கூட கங்ராச்சுலேஷன்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனா அம்மா மூஞ்சி தான் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. இவங்க அவங்க கிட்ட பேசலான்னு கிச்சனுக்குள்ள போனா வீட்டுல மாவு தீந்து போச்சாம். ஊறுகாயும் தீந்து போச்சாம். இதையெல்லாம் கவனிக்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மகள போட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னாலே வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பாருன்னு நம்ம ஹீரோயின் சொன்னா, இதெல்லாம் உன்னோட வேலை, உன் புருஷனோட வேலை கிடையாதுன்றாங்க. இத பாரு நீ முதல்ல உன் புருஷனுக்கு பொண்டாட்டி, பிள்ளைங்களுக்கு அம்மா, ஒரு குடும்பத்தோட மருமக. இதெல்லாம் தான் நம்ம ஹீரோயினோட முக்கியமான கடமையாம். அதையெல்லாம் விட்டுட்டு என்னடி இது நீளமான முடிய கோமாளி மாதிரி இப்படி வெட்டிக்கிட்டு காலையில போற நைட்டு வர என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. ஹீரோயினுக்கு இத கேட்டதும் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ கூட எதுவுமே பேச மாட்டாருங்க. அமைதியா இருப்பாரு. அவர ரூமுக்கு வந்ததும் ஹீரோவோட தான் சண்டை போடுவாங்க நம்ம ஹீரோயின். அம்மா அவ்ளோ பேசுறாங்க. ஏன் நீங்க வாய மூடிட்டு இருந்தீங்க? எனக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசலன்னு கேக்குறாங்க. ஆனா நான் என்னம்மா பண்ணுவேன்? உங்க அம்மா உன்னைய திட்டுறாங்க. இதுல நான் எப்படி குறுக்க வர முடியும்னு அவர் சொல்றாரு. பதிலுக்கு கோபத்துல ஹீரோயினும் இந்த வீட்ல இருக்க எல்லார விடவும் நான் தான் அதிகமான வேலை பாக்குறேன். நான் தான் அதிகமா உழைக்கிறேன். என்னோட ரோல நான் பெஸ்ட்டா தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன்னு புருஷன்கிட்ட சொல்லிட்டு அவரோட பதில எதிர்பார்க்காம அவங்க பாட்டுக்கு தூங்க போயிருவாங்க. ஆனா இத கேக்குற புருஷனுக்கோ ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும். நம்ம எதுவும் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனால தான் பொண்டாட்டி இப்படி பேசிட்டாளோன்னு வேற அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா மேற்கொண்டு அவர் எதுவும் கேட்கல. சண்டை எதுவும் போடலங்க அப்போ. அப்புறம் மறுநாள் காலையில இருந்து பார்த்தா வீட்ல ஒரு சமயக்காரர் எல்லாத்துக்கும் சமைச்சு குடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவர புதுசா நம்ம ஹீரோயின் தான் சமைக்கிறதுக்கு வேலைக்கு போட்டிருக்கிறதா சொல்றாரு ஹீரோ மாமியார் கிட்ட. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவமா வருது மக மேல. ஏன்னா அவங்களுக்கே மக வீட்டோட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு தோணுது போல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்ல இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு ஸ்டூடியோவுக்கு போனா அங்க நம்ம ஹீரோயின் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து அந்த ஷோவ நடத்தணுமாமா. அதுக்கு ஒரு புது முகம் தேவைன்னு அந்த சிஇஓ அம்மா வேலை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக ஒரு புது பொண்ணு தேடுறீங்க? ஒரு குக்கிங் ஷோல என் கூட ஒரு பையன் சமைக்கட்டுமே, அது இன்னும் புதுவிதமா இருக்குமேன்னு ஐடியா குடுப்பாங்க. இந்த ஐடியா அந்த சிஇஓ அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. சரின்னு அதையே ஓகே பண்ணிட்டாங்க. இத எல்லாத்தையும் முடிச்சிட்டு நைட் நம்ம ஹீரோயின் லேட்டா தாங்க வருவாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க வேலைக்கு போட்டிருக்கவரு பிள்ளைங்களுக்கும் ஹீரோவுக்கும் நல்லா சமைச்சு குடுக்குறாரு. ஆனா அவர் சமைக்கிறது அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதுலயும் கடைசியா இருக்க குட்டி பையன் யாருக்கும் தெரியாம போய் அது குப்பை தொட்டில கொட்டிட்டு வந்துடுறான். ஆனா இதையெல்லாம் ஹீரோ கவனிக்கல. ஒருவேளை அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருந்திருந்தா கவனிச்சிருப்பாங்க. அவரு கவனிக்க தவறிட்டாரு. இதேதான் ரொட்டீனாவும் நடக்குது. டெய்லி காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேக வேகமா அவங்க டிவி சேனலுக்கு கிளம்பி போக வேண்டிய நிலைமை இருக்கு. புருஷனும் வேலை தேடி கம்பெனியா அலைஞ்சு பாக்குறாரு. அதுல ஒரு கம்பெனில இன்டர்வியூல இவர் கிட்டத்தட்ட செலக்ட் ஆயிட்டாரு. இன்னும் கடைசி ரவுண்டு தான் இருக்காமா. அந்த ரவுண்ட மட்டும் வந்து அட்டெண்ட் பண்ணுங்கன்னு அங்க உள்ளவங்க சொல்லி அனுப்புறாங்க. அப்பதான் இவரோட பழைய கம்பெனில நான்வெஜ் குடுக்குற ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர பாக்குறாரு அந்த கம்பெனில. அவரும் கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் சார். கடைசி ரவுண்டு ஓனர் தான் அட்டெண்ட் பண்ணுவாரு. அதனால உங்களுக்கு கண்டிப்பா வேலை குடுத்துருவாரு. அந்த ரவுண்ட மட்டும் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இவருக்கு இத கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து எல்லா கதையையும் நம்ம ஹீரோயின் கிட்டயும் சொல்லுவாரு. ஆனா இவர் சொல்ற எதையுமே நம்ம ஹீரோயின் சரியா காதுல வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க டிவி சேனல்ல அந்த ஸ்டூடியோல அவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு குக் பண்ண தெரியும். அத வேக வேகமா பண்ணுவாங்க தான். ஆனா வீடியோ எடுக்கிறவங்க நல்லா வரலைன்னா திரும்ப திரும்ப பண்ண சொல்லுவாங்க இல்லையா? திரும்ப திரும்ப பண்ணி இவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. புது வேலை. அதுல எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கு. அதுல அவங்க அவங்க கதையவே சொல்லுவாங்க. புருஷன் சொல்றத காதுல வாங்க மாட்டாங்க. பொண்டாட்டியோட இந்த ஆட்டிட்யூட் எல்லாம் பார்த்து புருஷனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. நம்ம பொண்டாட்டி செல்ஃபிஷா மாறிட்டா போலயேன்னு நினைக்கிறாரு அவரு. அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அந்த இன்டர்வியூக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. கடைசி பையனுக்கு வயித்து வலியா இருக்கான். உடம்பு சரியில்லையா. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு முக்கியமான ஷூட் இருக்கு. அதுக்காக நான் டிவி சேனல்
சேனலுக்கு போயே ஆகணும்ன்றாங்க. நீங்க உங்க இன்டர்வியூ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பையன பாத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அவருக்கு இவங்க இத சொல்லும்போது ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆனாலும் எல்லா கோவத்தையும் அடக்கிக்கிட்டு வேற வழி இல்லாம நீ டிவி ஷோக்கு போமா, நான் பையன பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவங்களும் டிவி ஷோக்கு கிளம்பி போறாங்க. வேக வேகமா எப்படியாவது ஷூட்ட முடிச்சிட்டு சாயங்காலமா வந்துரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சிஇஓ அம்மா இருக்கே, அந்த அம்மா நெறைய ரெசிபிய பண்ண சொல்றாங்க ஒரே நாள்ல. அப்புறம் அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லா ரெசிபியையும் பண்ணி காமிச்சு அந்த ஷூட் முடியறதுக்கு நைட் ஆயிடுச்சுங்க. சாயங்காலம் வரணும்னு நினைச்சவங்க நைட்டு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கடைசி பையன் வயித்து வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். டாக்டர் வேற வந்திருக்காரு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்காக. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, அந்த பையன் தான் சாப்பிடாம சாப்பாட்டை எல்லாம் குப்பை தொட்டியில கொட்டிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அதனால அவனுக்கு வயித்துல சிவியரான கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்திருக்காமா. இது பொதுவா ஆப்பிரிக்கால இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வருமா? ஏன்னா அவங்க சரியா சாப்பிடாம, சரியான ஊட்டச்சத்து இல்லாம இருக்கிறதுனால. உங்க பையன் பல நாளா சாப்பிடாம இருந்திருக்கிறான். அதனால தான் இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாரு டாக்டர். இத கேட்டதும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அத 2 பேருமே கவனிக்கல இல்லையா? இனிமேலாவது அவன ஒழுங்கா சாப்பிட வைங்க, வேளை வேளைக்கு மருந்து குடுங்கன்னு சொல்றாரு டாக்டர். ஆனா இப்போ புருஷனுக்கு தான் பொண்டாட்டி மேல ரொம்ப கோவம். எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம்னு நினைக்கிறாரு. அவங்க என்னதான் சமைக்க வந்தாலும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரே செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்காரு பிள்ளைங்களுக்கு. இவங்களுக்கும் பாவம் ஒரு மாதிரி கில்ட்டா போயிடும். நம்ம ஒருவேளை நல்ல அம்மா இல்லையோ, பிள்ளைங்கள இப்படி விட்டுட்டோமோன்னு நினைக்கிறாங்க. அந்த வருத்தத்த வந்து புருஷன்கிட்டயும் சொல்லுவாங்க. பேசாம இந்த டிவி ஷோ இத எல்லாத்தையும் விட்டுறலாம்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அவரும் டக்குன்னு விட்டுறணும்னு நினைச்சா விட்டுற வேண்டியதானே? உன்னை யார் இப்ப வேணான்னு சொன்னான்னு கேட்டுட்டாரு. இத கேட்டது அவங்களுக்கு ஷாக். ஏன்னா இவர் இப்படி சொல்லுவாருன்னு அவங்க நினைக்கவே இல்ல. என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப நான் அந்த ஷோவ விட்டுறவான்னு அவங்களும் கேக்குறாங்க. கோவத்துல ஹீரோவும் விட்டுரு. உன்னை யார் வேணான்னு சொன்னா? நீயே முடிவெடுத்துக்கோ. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கோவத்துல தான் சொல்றாரு. அது எல்லா ஹீரோயினுக்கும் புரியுது. நாம இந்த டிவி ஷோவுக்கு போறது நம்ம குடும்பத்த ரொம்ப பாதிச்சிருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க? சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. அதே நேரத்துல குடும்பத்தையும் சரியா பாத்துக்க முடியல. பிள்ளைங்க வேற சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. அதனால குடும்பம் தான் முக்கியம்னு முடிவெடுத்து மறுநாள்ல இருந்து அந்த டிவி ஷோக்கு போறத விட்டுட்டாங்க. எப்பவும் போல பிள்ளைங்கள பாத்துக்கிறது, வீட்ல சமைச்சு குடுக்கறது, இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா இதெல்லாம் இவங்க பண்ணியும் கூட ஹீரோவுக்கு இவங்க மேல கோபம் குறையல. முன்ன மாதிரியே இல்லங்க அவரு. சரியா பேச மாட்றாரு. சிரிக்க கூட மாட்றாரு வீட்ல. ஏன்னா அவரோட இன்டர்வியூ இவங்களால பாழா போச்சுன்னு நினைக்கிறாரு போல. அதுக்காக வேற மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போன போட்டு எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு பாவம். அதையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டிவி சேனல்ல இருந்து போன் மேல போன் வந்துகிட்டு இருக்கும் ஹீரோயினுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த டிவி சேனலுக்கு நேர்லயே போய் சிஇஓ அம்மா கிட்ட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் பிள்ளைங்க தான் முக்கியம். அதனால இந்த ஷோல இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிஇஓ அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. குடும்பத்துக்காக யாரும் கெரியர் எல்லாம் விட மாட்டாங்க. வீட்ல இருக்க எந்த புருஷனாவது இப்படி செய்வாரா? அப்படி இருக்கும்போது பொண்ணான நீ மட்டும் ஏன் இத செய்யணும்லாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் எனக்கு என் பிள்ளைங்களும் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவர் எப்படியோ எக்ஸ்கியூஸ் கேட்டு விட்டு போன இன்டர்வியூவ மறுபடியும் அட்டெண்ட் பண்றதுக்காக கம்பெனி ஓனர் முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்காருங்க. அப்ப ஓனரும் எதுக்கு சொன்ன டயத்துல இன்டர்வியூக்கு வரலன்னு கேட்பாரு. இவரும் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டாங்க. அதனால நான் வீட்ல இருக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. என்னால அதனால தான் வர முடியலன்னு சொல்றாரு. இவர் சூழ்நிலையை எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் அந்த ஓனர் நம்புற மாதிரி இல்லங்க. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு காரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது போங்கன்ட்டாரு. பாவம் நம்ம ஹீரோவுக்கு முகமே வாடி போயிரும். அவரும் வேற வழி இல்லாம ஃபைல எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது, பொண்டாட்டி வேலைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி உங்க பொண்டாட்டி என்னதாங்க வேலை பாக்குறாங்கன்னு அந்த ஓனர் திடீர்னு கேட்டுட்டாருங்க. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி விரக்தியா புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்கன்னு சொல்றாரு. அவங்க ஒரு எழுத்தாளரான்னு ஓனர் கேட்டா, இல்ல சார் அவங்க எழுத்தாளர்லாம் கிடையாது. அவங்க ஒரு குக்கு. ரெசிபி புக் எல்லாம் எழுதுவாங்கன்னு சொல்றாரு. டக்குன்னு அந்த ஓனரோட முகத்துல ஒரு பிரகாசம். எங்க தர்லா தலால்னு ஒரு செஃப் புக் எல்லாம் எழுதுவாங்களே, அவங்களோட புருஷனா நீங்கன்னு கேட்டுட்டாரு. ஹீரோவுக்கும் இத கேட்டு ஷாக்கு தான். ஆமா சார்ன்னு சொல்றாரு ஹீரோ ஓனர பார்த்து. ஏங்க நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க. நீங்களா அவங்க புருஷன்றாரு. ஓ நீங்க என் பொண்டாட்டியோட ஃபேனான்னு ஹீரோ பதிலுக்கு கேட்டா, இல்ல இல்ல நான் உங்களோட ஃபேனுன்னு சொல்றாரு ஓனரு. சார் நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு ஹீரோ கேட்பாரு. என்னங்க நீங்க உங்க ஒய்ஃப் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னா, அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஓப்பன் மைண்டடா இருந்திருக்கணும், சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கணும். உங்கள பத்தி நான் நெறைய படிச்சிருக்கேங்க. உங்களோட பெரிய ஃபேன் நானு சொல்றாரு. உங்கள மாதிரி ஆளு தான் எங்க கம்பெனிக்கு தேவை. உங்களுக்கு தான் இந்த வேலைன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு ஓனரு. இத கேட்டதும் ஹீரோவால இத நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிரும் சந்தோஷத்துல. அப்படியே அவர் வீட்டுக்கும் வந்துகிட்டு இருக்காருங்க. வரும்போது மனுஷன் நெறைய விஷயத்த யோசிச்சுக்கிட்டே வராரு. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோயின் மொட்டை மாடியில சோகமா நின்னுகிட்டு இருப்பாங்க. இவரும் போய் பேச்சு குடுப்பாரு. ஆனா அவங்க இப்ப பேச தயாராவே இல்ல. இவங்களுக்காக நெறைய பேரு நெறைய ஊர்ல இருந்து லெட்டர் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து படிச்சு காட்டுவாரு. ஆனா அவங்க காதுல கூட வாங்க தயாரா இல்ல. ஒரு மாதிரி விரக்தியா நான் அந்த டிவி புரோகிராம்ல இருந்து விலகுறதா சொல்லிட்டு வந்துட்டேன்ற அந்த செய்திய புருஷன்கிட்ட சொல்லுவாங்க.
இவருக்கு அத கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் பொண்டாட்டி கிட்ட மெதுவா பேச ஆரம்பிப்பாரு. முதல்ல மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கப்புறம் தேங்க் யூ சொல்லுவாரு. ஏன்னா, இத்தன நாளா இவரு ஒரு ஓப்பன் மைண்டடான ஹஸ்பண்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாராமா. ஆனா அப்படி இல்ல. நானும் எல்லாரையும் போல சாதாரணமான ஆளா தான் இருந்திருக்கேன். அத இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல எனக்கு வேல போயி வருமானம் இல்லாம போகும்போது, நீ துணையா இருந்து சப்போர்ட் பண்ண. ஆனா நீ ஒரு உச்சத்த அடைஞ்சு, உனக்கு நான் துணையா இருக்க வேண்டிய நேரத்துல, உன்னோட சாதனைக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தானே! அதனால நீ என்ன தேங்க் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துட்டேன். அது என்னோட தப்பு. அந்த ஒரு எதிர்பார்ப்புனால தான் உன்னோட புகழுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நீ தனியாவே மேனேஜ் பண்ணிக்கணும். நீயே எல்லா டிசிஷனையும் எடுத்துக்கணும்னு உனக்கு துணையா இருந்து ஹெல்ப் பண்ணாம என் பொறுப்புகள விட்டு விலகி போனது என்னோட தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பெல்லாம் கேட்கிறாரு. பிள்ளைங்கள பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை, பொறுப்பு மட்டும் கிடையாது. அதுல எனக்கும் கடமை இருக்குதான். அந்த பழியையும் தூக்கி நான் உன் மேல போட்டது மிகப்பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டாருங்க. எல்லா இடத்துலயும் உனக்கு சப்போர்ட்டிவா நான் பேசியிருக்கணும். நான் நின்றுக்கணும். என்ன மன்னிச்சிடுமான்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம, "நீ ஒரு ஹீரோ. நீ கண்டிப்பா டிவில வரணும். எங்களுக்காக இல்ல. உன்ன மாதிரி இந்த நாட்டுல இன்னும் நெறைய பொண்ணுங்க கிச்சனுக்குள்ளயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கு சமையல் சொல்லிக் குடுக்கறதுக்காக மட்டும் இல்ல. அத தாண்டி சாதிக்க சொல்லிக் குடுக்க நீ கண்டிப்பா டிவில வரணும்னு சொல்லுவாரு. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு அழுகையா வரும். ஹீரோவ கட்டிப்பிடிச்சு அழுவாங்க. அவரும் கவலைப்படாதம்மா இனி எல்லாத்தையும் நம்ம சேர்ந்தே சமாளிப்போம்னு சொல்றாரு. இத கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்லயே மறுபடியும் டிவி புரோகிராம்ல இவங்க ஜாயின் பண்ணிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஷோவுக்கான ஷூட்டும் நடக்குங்க. ரொம்ப கம்பீரமா படத்தோட ஆரம்பத்துல இவங்க ஆசைப்பட்ட மாதிரி கான்ஃபிடென்ட்டா நடந்து போவாங்க. புருஷன் பிள்ளைன்னு எல்லாரும் அத பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இவங்க இந்த புரோகிராம்ல சமைக்க மட்டும் சொல்லிக் குடுக்கல. அத தாண்டி சாதிக்கவும் சொல்லிக் குடுப்பாங்க. உங்க பேஷன நீங்க அடையறதுக்கு வயசு முக்கியம் இல்ல. உங்களுக்கு மத்தவங்க சப்போர்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சாதிக்கலாம்னு சொல்றாங்க. கனவுகளை எல்லாம் ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு கிச்சனுக்கு பின்னாடி தூக்கி போட்றாதீங்க. ஏன்னா உங்களோட கனவுகளுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. என் கூட சேர்ந்து ரெசிபீஸ மட்டும் இல்ல, உங்க கனவுகள அடையறதையும் கத்துக்கோங்கன்னு ரொம்ப போல்டா எல்லார் முன்னாடியும் பேசுவாங்க. அவங்க இப்படி பேசுறத கேட்டு ஆடியன்ஸ் எல்லாரும் கைத்தட்ட, அந்த கைத்தட்டலோட இவங்களோட டிவி புரோகிராம் இனிதே ஆரம்பமாகுதுங்க. இப்படிதான் தர்லா தலால் அடுத்தடுத்து நெறைய சாதனைகள பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தோட கடைசில உண்மையான தர்லா தலால நமக்கு காட்டுவாங்க. அவங்க 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 100 குக் புக் எழுதியிருக்காங்க. அவங்க புத்தகம்லாம் 1,00,00,000 காப்பிக்கு மேல சேல் ஆயிருக்குங்க. 2007ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு அவங்க சாதனைய பாராட்டி பத்மஸ்ரீ விருதும் கொடுத்திருக்காங்க. இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி இந்த படத்த ரொம்ப அழகா முடிச்சுட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. மறுபடியும் இதே மாதிரி ஒரு அருமையான படத்துல சந்திக்கலாம். தேங்க் யூ.